ஹாய் ஸ்டூடெண்ட், வெல்கம் டு தரன் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2025 குரூப் 4 கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் ஃபுல்லாக எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். A/B = 3:7 மற்றும் B/C = 7:6 எனில் C மற்றும் A இவற்றின் விகிதம் காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட விகிதம் என்னென்னா A/B/C. ஸோ A/B எவ்வளோ 3:7. ஸோ பேலன்ஸ் இருக்க 7 சியில் போட்டுறணும். அதே மாதிரி B/C வந்து 7:6னா 7:6 அந்த பேலன்ஸ் இருக்கிற முன்னாடி இருக்கிற, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பரை முன்னாடி போட்டுறணும் 7. ஸோ இதில் பாருங்கள் 7 ஃபுல்லாக காமனாக இருக்கா. ஸோ எல்லாத்தையும் அடித்து கொடுத்துடலாம். அப்போ பேலன்ஸ் என்ன வரும்னா 3:7:6ன்னு வரும். இவங்க வந்து C&A தான் கேட்டிருக்காங்க. C/A. C எவ்வளோ 6, A வந்து 3. ஸோ ரெண்டையும் அடித்து கொடுத்தோம்னா 2:1ன்னு வரும். ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் D 2:1ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இரண்டு எண்களின் விகிதம் 3:4 மேலும் அதன் மீப்போவா மதிப்பு 4 எனில் அவைகளின் மீச்சீமா என்னன்னு கேட்டிருக்காங்க. இது எப்படி ஒரு ரேஷியோ கொடுத்து நமக்கு வந்து ஒரு மீப்போவா கொடுத்துட்டாங்கன்னா மீச்சீமா கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த 2 ரேஷியோ மல்டிபிள் பண்ணி இந்த கொடுத்துருக்க மீச்சீமாவோட மல்டிபிள் பண்ணிட்டோம்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே 4:3:4 இருக்கா. ஸோ 4 × 3 எவ்வளோ 12ன்னு வருமா. ஸோ 12 இதான HCF. ஸோ இதை மல்டிபிள் பண்ணோம்னா எவ்வளோ வரும் 48ன்னு வரும். ஸோ 48 தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு எண் x ஆனது 13ஆல் வகுப்படும். இந்த எண் 16, 24 மற்றும் 32ஆல் வகுக்கும்போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது எனில் எக்ஸின் மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம இதெல்லாம் பார்க்கவே தேவையே கிடையாது. ஏன்னா ஒரு எண், அந்த எண் வந்து 13ஆல் வகுப்படுமா. அப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து 13ஆல் வகுப்படும் அப்படின்னு பார்க்கணும். இப்போ 13 × 3 வந்து எவ்வளோ வரும் 39ன்னு வரும். ஸோ 390 இது மட்டும்தான் 13ஆல் வகுப்படும். வேறு எந்த நம்பருமே வகுப்படாது. ஸோ இதெல்லாம் பார்க்கவே தேவை கிடையாது. ஸோ நமக்கு ஆப்ஷன் A 390ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், 108 மற்றும் 234 ஆகியவற்றின் மீப்பெரு பொது வகுத்தியை 23x - 51 என்ற வடிவில் எழுதினால் எக்ஸின் மதிப்பு யாதுன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க 108 234 3ஆல் எடுத்தோம்னா 3 9 பேலன்ஸ் 1 இருக்குமா 6 18 7 21 பேலன்ஸ் இருக்குமா 8 24 மறுபடியும் 3ஆல் எடுத்தோம்னா 12ன்னு வரும். இது வந்து 2 6 பேலன்ஸ் 1 6 18 மறுபடியும் 2ஆல் எடுத்தோம்னா 6ன்னு வரும் 13ன்னு வரும். ஸோ இதோட HCF என்னென்னா 3 9 9 2 18ங்கிறது தான் HCF. அவங்க அதை எந்த வடிவில் எழுத சொல்லியிருக்காங்கன்னா 23x - 51 இந்த வடிவில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கிட்ட -51 இங்கிட்ட வரும்போது +51 ஆயிரும். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 69ன்னு வரும். 69 = 23x. ஸோ எக்ஸை மட்டும் இந்த சைடு வச்சுக்கிட்டு 69 / 23ன்னு போட்டுடலாம். ஸோ இது 1 டைம் இருக்கும், இது 3 டைம் இருக்கும். அப்போ எக்ஸோட வேல்யூ என்னென்னா 3. ஸோ ஆப்ஷன் வந்து A 3ங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் 80 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 25% பேர் வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டறியவும் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள் தான், நம்மளே பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டினில். இதே மாதிரி எப்படின்னா மொத்தம் வந்து 100. ஸோ 100 தான் வந்து 80 மாணவர்கள். 25% வரலையாம். ஆனால் அவங்க பேலன்ஸ் எவ்வளோ வந்திருக்காங்கன்னு கேட்குறாங்க. அப்போ 75% வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை எப்படி அடிக்கலாம்னா 25ஆல் அடித்தோம்னா இது 3 டைம்ஸ் இருக்கும், இது 4 டைம்ஸ் இருக்கும். மறுபடியும் இதை அடித்து கொடுத்தோம்னா 20ன்னு வருமா. இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிட வேண்டியதான். ஸோ 3 × 20 எவ்வளோ வரும்னா 60ன்னு வரும். ஸோ ஆப்ஷன் B தான் வந்து கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் மற்றும் மாணவிகளின் விகிதம் 5:3 ஆகும். ஒரு தேர்வில் 16% மாணவர்களும் 8% மாணவிகளும் தேர்ச்சி பெறவில்லை எனில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகளின் சதவீதத்தை காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது 16% பேர் வந்து மாணவர்கள், பாய்ஸு, கேர்ள்ஸு வந்து 8%. இதை அலிகேஷன் மெத்தடில் போடணும். இங்கே நமக்கு எக்ஸு தெரியாது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, எவ்வளோ பேர் வந்து மொத்த மாணவர்கள் கிடைக்கிது. இதிலேருந்து இது தேர்ச்சி பெற்ற மாணவரோட விகிதம் வந்து 5:3 கிடைக்கிது. ஸோ 16லேருந்து 3 கழிச்சா என்ன வரும், 13 கிடைக்கும். அதே மாதிரி 8 + 5 அலிகேஷன் மெத்தட் படி பார்த்தீங்கன்னா 8 + 5 எவ்வளோ வரும், 13 வரும். ஓகேவா? ஸோ ரெண்டுக்குமே 13 தான் வருது. இது தேர்ச்சி பெற்ற மாணவர்களோட சதவீதம். அவங்க கேட்குறது தேர்ச்சி பெறாத மாணவர்கள். இப்போ இதை எப்படி போடலான்னா, 100லேருந்து 13 மைனஸ் பண்ணிட்டோம்னா 87. ஸோ ஆன்சர் வந்து 87%. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள எண்ணெழுத்து தொடரின் விடுபட்ட உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சீக்வன்ஸில் நெக்ஸ்ட்டு தொடர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது எப்படி எழுதலான்னா, ஃபஸ்ட்டு இங்கே நடுவில் இருக்க எழுத்தெல்லாம் பாருங்களேன், ஏதோ ஒரு அல்ஃபபெட் கொடுத்துருக்காங்க. ஆனால் இங்கே ஆப்ஷனில் எல்லாமே ஹச் வர்றதுனால கண்டிப்பாக நமக்கு ஹச் தான் வரும்னு தெரியும். ஸோ ஹச். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபஸ்ட் நம்பரை ஃபுல்லாக பாருங்கள், 2, 7, 14, 23. அப்போ இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 5, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து 7, இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் 9. அப்போ அடுத்த டிஃப்ரென்ஸ் வந்து 11 வரணும். அப்போ 23யோட 11 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 34ன்னு வரும். ஸோ 34 இருக்கிற ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஏபி 2 மட்டும்தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து தேர்ட் நம்பர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2, 4, 12, 48ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 × 2 4, 4 × 3 12, 12 × 4. அப்போனா 48 × 5 வரணும். ஸோ 48ஐயும் 5ஐயும் மல்டிபிள் பண்ணணும். மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், ஸோ 48 இதில் இது பண்ணால் இதில் பாதி என்ன வரும், 24, அதோட ஒரு 0 சேர்த்துடணும். அப்போ 240. ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டை சம்மை கொடுத்துருக்காங்க. பகடைகள் உருட்டப்படும் பொழுது முக மதிப்புகளின் பெருக்கல் பலன் 4 அல்லது முக மதிப்புகளின் வித்தியாசம் 5 இருக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்டிருக்காங்க. 2 பகடை உருட்டினோம்னா 1,1, 1,2 இந்த மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, பெருக்கல் பலன் 4ன்னு சொல்கிறாங்க. அப்போனா 1, 4, அதாவது 1 × 4 4ன்னு வரும். அப்புறம் 4 × 1 அதுவும் 4 தான். நெக்ஸ்ட்டு வந்து 1 × 4, 4 × 1, அடுத்து 2 × 2. ஸோ இதுவும் 4 தான் வரும். ஸோ இதில் மொத்தம் 3 நம்பர் இருக்கா, இங்கே அல்லதுன்னு கொடுத்துருந்தா ரெண்டையுமே ஆட் பண்ணணும். அப்போனா 5 வித்தியாசம் வர்ற மாதிரி பார்த்தோம்னா 1 × 6, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் 5 இருக்கும். 6 × 1, இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து 1 இருக்கும், 5 இருக்கும். ஸோ இதில் ஒரு 2 இருக்குது, இதில் ஒரு 3 இருக்குது. ஸோ மொத்தம் 5. 5 / 36. ஏன்னா இரண்டு பகடைகள் உருட்டும் போது அதோட நிகழ்தகவு வந்து 36 இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 5/36. ஆப்ஷன் பி தான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பி மற்றும் கியூ ஆகியோர் ஒரு வேலையை 20 மற்றும் 40 நாட்களில் முடிப்பர். அவர்கள் இருவரும் ஒன்றாக சேர்ந்து வேலையை தொடங்கினர். சில நாட்கள் வேலை செய்த பிறகு கியூ என்பவர் சென்று விடுகிறார். மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாட்களில் முடிக்கிறார் எனில் தொடங்கியதிலிருந்து எத்தனை நாட்களுக்கு பிறகு கியூ வேலையை விட்டு சென்றார்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது வந்து இவ்வளோ பெருசாக கொடுத்ததுனால நீங்கள் வந்து பயந்துடாதீங்க. ஏன்னா இது அவ்வளோ பெரிய சம்னா கிடையாது. என்னென்னா இதுக்கு வந்து ஒரு ஈக்குவேஷன் மாதிரி ஃபார்ம் பண்ணாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். அதாவது பியோட ஒர்க்கு, கியூவோட ஒர்க்கு கீழே எழுதிக்கிறோம். டோட்டல் ஒர்க்கு இங்கே எழுதிடணும். அதாவது இவங்க இவ்வளோ தான் வேலை பார்ப்பாங்க அப்படின்னா அதை கீழே எழுதிடணும், 40. அடுத்து என்ன சொல்கிறாங்க, கியூ வந்து சென்று விடுறாரா, எவ்வளோ நாள் நமக்கு தெரியாது. ஸோ ரெண்டுலேயுமே எக்ஸு போட்டுக்கோங்க.
எக்ஸை போட்டுட்டு மீதமுள்ள வேலையை பி என்பவர் 8 நாளில் முடிக்கிறார். ஆனால் பி வந்து இந்த வேலையோட சேர்த்து 8 நாள்னால் இதோட +8 போட்டுற வேண்டியதான். இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த ஈக்குவேஷனை நம்ம இது பண்ணிட்டாலே போதும், நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ இப்போ எப்படி போடலான்னா, இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா 40 வருமா. ஸோ 40னா இங்கே 2x + 16 + x இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இந்த 40 அங்கிட்டு போயிருமா. அப்போ 2x + x எவ்வளோ, 3xன்னு வரும். 3x + 16 இஸ் ஈக்குவல் டு 40. அப்போ 3x இஸ் ஈக்குவல் டு இங்கிட்ட இருக்க 16 அங்கிட்டு போகும்போது மைனஸ் பண்ணிடுவோம். மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆன்சர் என்ன வரும்னா 24ன்னு வரும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இதை அடித்து கொடுத்தோம்னா 8ன்னு வரும். ஸோ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி 8 days. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். தொடரின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்து 1 + 3 + 5 + ... 55ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல வந்து நமக்கு tn தெரியணும், கூட்டுத்தொடரோட அந்த எண்ணிக்கை வந்து தெரியணும். அப்போனா அது எண்ணு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன, tn = a + n - 1d. இதில் ஏயோட வேல்யூ வந்து 1, இது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்ன 2. அப்போ டியோட வேல்யூ வந்து 2. இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லாஸ்ட் நம்பர் எவ்வளோ 55. 55 இஸ் ஈக்குவல் டு ஏ வந்து 1, n - 1 இங்கே 2ன்னு வந்துடும். ஸோ இந்த 1 இந்த சைடு வந்துச்சுன்னா 54 ஆயிரும், ஏன்னா மைனஸ் பண்ணிடுவோமா. இஸ் ஈக்குவல் டு 2n - 2. இந்த -2 இங்கிட்டு வரும்போது +2 ஆயிரும். அப்போ 56 இஸ் ஈக்குவல் டு 2n. அப்போ என்னோட வேல்யூ எவ்வளோ 28. ஸோ நமக்கு தேவை கூடுதல் காண்கன்னு தான் கொடுத்துருக்காங்க, சம்மு தான் வேணும். அப்போ எஸ்என் ஃபார்முலா என்னென்னா, இங்கே என்னோட வேல்யூ 28 கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எஸ்என் ஃபார்முலா வந்து n/2 a + l. எல்லுங்கிறது அந்த லாஸ்ட் வேல்யூ, ஏங்கிறது ஃபஸ்ட்டு வேல்யூ. என்ன நம்ம 28ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட வேண்டியதான். அப்போ 28 / 2 இன்ட்டு a + l 1 + 55. இப்போ 56ன்னு வருமா. இதை அடித்து கொடுத்தா 14. ஸோ 14 × 56. ஸோ ஆன்சர் என்ன வரும்னா ஆப்ஷன் பி 784. அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொடர் வரிசையில் வரும் அடுத்த உறுப்புன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எப்படி போடணும்னா, இங்கே வந்து 1, 2, 24, 252 அந்த மாதிரி போயிருக்கு. ஸோ இது எந்த ஃபார்மேட்டில் போயிருக்குன்னா, ஃபஸ்ட்டு 0 வந்து 1/1 - 1 இஸ் ஈக்குவல் டு 0. 2/2 4 4 - 2 2ன்னு வரும். அடுத்து 3/3 27ன்னு வரும், -3 24. அடுத்து 4/4 4/4 ஆன்சர் என்ன வரும் 256ன்னு வரும். 4/4 - 4 அதான் வந்து 252ன்னு வரும். அடுத்து 5/5 -5. அப்போ அதே ஃபார்மேட்டில் அதுதான் வந்து நமக்கு 3120. அதே ஃபார்மேட்டில் பார்த்தோம்னா 6/6 - 6. ஸோ அதோட ஆன்சர் தான் வந்து நமக்கு என்னென்னா 6/6/6. அதோட ஆன்சர் என்னென்னா 46,650. அதாவது 46,656ன்னு வரும். -6 பண்ணும்போது நமக்கு ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம், இந்த தொடர்ச்சி எண்களில் 4 6 1 2 2 8 7 4 2 1 3 5 3 8 2 வித்தியாசத்தை உடைய எண்களில் எத்தனை இணைகள் உள்ளனன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பக்கத்தில் இருக்கணும், ஆனால் டிஃப்ரென்ஸ் வந்து 2 இருக்கணும். ஸோ 1 அடுத்து 2 4 இதுக்குன்னா டிஃப்ரென்ஸ் வராது. 4 2 இதனோட டிஃப்ரென்ஸ் வந்து 2 வரும். நெக்ஸ்ட்டு வந்து 5 3 மொத்தம் வந்து 3 இணைகள் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு சம், a = 26 b = 25 அப்படியே போகுதான். அப்போனா சன்னோட வேல்யூ 27னா கேட்டோட வேல்யூ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வேல்யூ எல்லாமே வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. இப்போ கேட் CAT கேட்டா இது 26ன்னு வருதா. இப்போ 24 20 25 24. இப்போ இதோட வேல்யூ வந்து 24 இருக்கும். ஓகேவா. அடுத்து டீயோட வேல்யூ வந்து 7. ஸோ அதுபடி பார்த்தோம்னா இதை ஆட் பண்ணோம்னா
57 வரும். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். அதாவது இது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம எப்போவுமே ஏக்கு 1, பிக்கு 2, சிக்கு 3ன்னு போடுவோம். ஆனால் அதை ரிவர்ஸில் போட்டிருக்காங்க. ஏக்கு வந்து 26, பிக்கு வந்து 25, சிக்கு வந்து 24. அந்த மாதிரி ஆர்டரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட்டு சம் வந்து இஃப் ஏ ஈக்குவல் டு நாட் ஈக்குவல் டு பி நாட் ஈக்குவல் டு சி என குறிப்பிடப்பட்டிருந்தால் பின்பற்றி எது சரின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, அதாவது எல்லாமே நாட் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்ததுனால இது வராது, கண்டிப்பாக சி ஆப்ஷன் வராது. இன்னொன்று வந்து ஒருவேளை ஏயும் சியும் ஒரே இதாக இருக்கலாம், அதனால் இதுவும் வராது. இன்னொன்று ஏ பி நாட் ஈக்குவல் டு ஏ நாட் ஈக்குவல் டு சின்னு கொடுத்துருக்காங்க. ஏயும் சியும் நாட் ஈக்குவல்ட்டுன்னு நமக்கு தெரியாது, ஸோ இதுவும் வராது. அப்படின்னா என்னென்னா ஏ நாட் இஸ் ஈக்குவல் டு சியாகவும் இருக்கலாம், இல்லை ஏ ஈக்குவல் டு சியாகவும் இருக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்ட்.